ஹலோ பசங்களா, வெல்கம் டு சைலம் சிபிஎஸ்சி +1+2 தமிழ். இந்த பாட்னியில் எக்கோசிஸ்டம் சாப்டர்லேருந்து கொஞ்சம் காம்பிடென்சி பேஸ்டு கொஷினை டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன சார் இது காம்பிடென்சி பேஸ்டு கொஷின்னா? இந்த கொஷின் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும், மூளையை கொஞ்சம் கசக்கி புளிகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி கொஷின் வந்து எல்லா செக்ஷன்லேயும் வரும். 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 4 மார்க், 5 மார்க் எல்லாத்துலேயுமே வரும். இப்போ கொஞ்சம் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன்னு, வடிவேல் ஒரு படத்தில் அரிசிக்கு சாம்பிள் வாங்கிட்டு போவார்ல, அது மாதிரி எல்லா கொஷினுக்கும் கொஞ்சம் சாம்பிளை காட்டுறேன், பார்த்து வச்சுக்கோங்க, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, சரியா? ரைட்டா? ஸோ அப்போது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாமுக்கு படிக்கிற பசங்களுக்காக நம்ம ஒரு புது ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சை லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரைட்? அந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகே, ரைட். இப்போ கேள்விக்குள்ளே போகலாம். 1 மார்க் கொஷின்ஸு ஒன்று சிலது பார்க்கலாம், சரியா? டீகம்போசர் ஆர் நோன் அஸ் நேச்சர்ஸ் ரீசைக்கிளர்ஸு. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக டீகம்போசரை இயற்கையோட ரீசைக்கிளர்ஸ்ன்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த டீகம்போசர் அப்படிங்கிறது செத்துப்போன மேட்டருக்குள்ளார, செத்துப்போன பிளான்ட் அனிமலுக்குள்ளார ஆர்கானிக் மேட்டர் இருக்கும். ஸோ அதை உடச்சி சிம்பிளான இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக மாற்றக்கூடியது தான் இந்த டீகம்போசரு. புரியுதா? அப்போ அந்த சிம்பிளான இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், நியூட்ரியன்ட்டு, அதை வந்துட்டு சாயிலில் ரிலீஸ் பண்ணிடும். அப்போ சாயிலில் இருக்கிற அந்த இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ட்டை ப்ரொடியூசர்னு சொல்லப்படுற பிளான்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க ரீயூஸ் பண்ணிப்பாங்க. எப்படி? சாயிலில் இருக்க அந்த நியூட்ரியன்ட்டை இந்த பிளான்ட் தன்னுடைய ரூட் மூலமாக அப்சர்வ் பண்ணி ரீயூஸ் பண்ணிப்பாங்க. இது மூலமாக நியூட்ரியன்ட்டு ரீசைக்கிள் ஆகுது நேச்சரில். புரியுதா? ரைட்டா? அடுத்த கேள்வி, நேம் ஆன் எக்கலாஜிக்கல் பிரமிடு தட் கேன் பி இன்வெர்டட் அண்ட் கிவன் எக்ஸாம்பிள். பிரமிட்னா இப்படி தானே இருக்கும். இப்போ இன்வெர்டடாக இருக்கிற பிரமிடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ரைட்டா? பிரமிட் ஆஃப் பயோமாஸ், ஓகேங்களா, இன்வெர்டடாக இருக்கும். ஆனால் எங்கே இருக்கிற பிரமிட் ஆஃப் பயோமாஸ்னா அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமில். புரியுதா? அப்போது வாட்டர் இருக்கிற அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமில், மோஸ்ட்லி சீல, இந்த பிரமிட் ஆஃப் பயோமாஸ் இப்படி இன்வெர்டடாக இருக்கும். ஏன்? ஏன்னா இங்கே பேஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபைட்டோ பிளாங்க்டான் சொல்லுவாங்க. அப்படின்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய பிளான்ட் லைக் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் தான் இந்த ஃபைட்டோ பிளாங்க்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா? இதுவங்க வந்து ப்ரோட்டிஸ்ட் கேட்டகரியில் மாதிரி வருவாங்க. பட் தே ஆர் ப்ரொடியூசர்ஸ், ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? இவங்களுடைய அந்த ஆர்கானிக் மேட்டர் பயோமாஸ் கான்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும். யாரை கம்பேர் பண்ணும்போது? இவங்களை சாப்பிடக்கூடிய ஜூ பிளாங்க்டானை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஜூ பிளாங்க்டான் அப்படிங்கிறவங்க அனிமல் லைக் மைக்ரோஸ்கோபிக் வாட்டரில் பேசிவாக ஃப்ளோட் ஆகக்கூடியவங்க, சரிங்களா? இந்த ஜூ பிளாங்க்டான் ஃபைட்டோ பிளாங்க்டானை கன்சியூம் பண்ணி சாப்பிடக்கூடியவங்க, சரிங்களா? புரியுதானா? கேன் யூ கெட் வாட் ஐ எம் சேயிங்? ஸோ அப்போ இந்த ஃபைட்டோ பிளாங்க்டான் வில் பி லெஸ், ஜூ பிளாங்க்டான் வில் பி மோர். எதுலனா ஒரு அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமில். ரைட்? கேன் யூ கெட் வாட் ஐ எம் சேயிங்? ஸோ அந்த அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமுடைய பிரமிட் ஆஃப் பயோமாஸ் எடுத்தால் இன்வெர்டடாக இருக்கும். ரைட்டா? பாருங்க, மோர் லெஸ் நான் சொல்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பயோமாஸ், சரியா? அடுத்த 1 மார்க்கு, இந்த ஃபுட் செயினில் கிராஸ் ஹப்பர் ஃப்ராக் ஸ்னேக் ஹாக் இருக்குது. எந்த ட்ராபிக் லெவலுக்கு மேக்ஸிமம் எனர்ஜி அப்படிங்கிறதான் கேள்வி. எப்பயுமே அந்த ஃபர்ஸ்ட் ட்ராபிக் லெவலுக்கு தான் மேக்ஸிமம் எனர்ஜி இருக்கும். ப்ரொடியூசர்னு சொல்லப்படுற அந்த கிராஸுக்கு தான் அதிகப்படியான எனர்ஜி இருக்கும். ஏன்னா அந்த எனர்ஜி அப்படிங்கிறது ஒவ்வொரு ட்ராபிக் லெவலுக்கு போக போக டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எதனால அப்படின்னா ஹீட்டாக லாஸ் ஆகும். ஸோ இங்கேருந்து போகும்போது கொஞ்சம் லாஸ் ஆகும், இங்கேருந்து இன்னும் லாஸ் ஆகும், இங்கேருந்து இன்னும் லாஸ் ஆகும், இங்கேருந்து இன்னும் லாஸ் ஆகும். ஸோ இவங்களுக்கு தான் உள்ளதிலே அதிகமாக இருக்கும், சரியா? இப்போ 2 மார்க்கு, ஒய் ஆர் ஃபுட் செயின் ஜென்ரலி லிமிடெட் டு 3 to 5 ட்ராபிக் லெவல். ப்ரொடியூசர், பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர், குவாட்டர்னரி கன்சியூமர். மோஸ்ட்லி ஒரு 3 to 5 லெவல்ஸ்குள்ளார தான் உங்களுக்கு ட்ராபிக் லெவல் இருக்குது. காரணம் என்ன பாருங்க, பிகாஸ் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பார்த்தீங்களா எஃபிஷியண்ட்டாக எவ்வளோ நடக்கும் அப்படின்னா 10% தான் நடக்கும் பிட்வீன் சக்ஸசிவ் ட்ராபிக் லெவல். இப்போ ப்ரொடியூசர் இருக்குன்னா அதுலேருந்து 10% ஆஃப் த எனர்ஜி தான் பிரைமரி கன்சியூமருக்கு போகும். ஸோ அதுலேருந்து 10% ஆஃப் த எனர்ஜி தான் செகண்டரி கன்சியூமருக்கு போகும். அதுலேருந்து 10% ஆஃப் த எனர்ஜி தான் டெர்ஷரி கன்சியூமருக்கு போகும், சரியா? நான் சொல்ல வர்றது புரியுதா? அப்போது ஆஃப்டர் ஃபியூ லெவல்ஸ், ஒரு சில லெவல்ஸ் தாண்டின பிறகு எனர்ஜி இருக்காது, எனர்ஜி கம்மியாயிரும். இன்சஃபிஷியன்ட் எனர்ஜி தான் மீதி இருக்கும், சரிங்களா? இன்சஃபிஷியன்ட் எனர்ஜி ரிமைன்ஸாக இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போது ஒரு லெவலுக்கு மேலே ட்ராபிக் லெவல் போக முடியாது. ஸோ இதுக்கு அடுத்து ட்ராபிக் லெவல் வேணும்னா எனர்ஜி இருக்கணும், ஓகேவா? ஸோ இங்கேருந்து 10%, அதுலேருந்து 10%, அதுலேருந்து 10%, அதுலேருந்து 10%, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனர்ஜி ரொம்ப 0 ஆயிரும். இப்போ அதுக்கு அடுத்து ட்ராபிக் லெவல் இருக்க முடியாது. உன்ட்ட 100 ரூபா கொடுக்குறேன், அதுலேருந்து 10% எடுத்து அவன்கிட்ட கொடு, 10 ரூபா.
அளந்து 10% எடுத்து இன்னொருத்தன்ட்ட கொடு ₹1 அளந்து 10% எடுக்க முடியுமா? ஃபஸ்ட்டு 10 பைசா எடுக்கிறதே கஷ்டம். ஸோ லெவலுக்கு மேலே ட்ராபிக் லெவல் போகாது. சரியா? இப்போ இந்த 2 பிரமிடையும் நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணிடணும். பண்ணிவிட்டு ரெண்டுமே பிரமிட் ஆஃப் பயோமாஸ் விடுது. சரிங்களா? ஸோ இது எதுக்கு வரும், இது எதுக்கு வரும்னு சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நார்மலாக இருக்குது, இது இன்வெர்டடாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இருக்குது அப்ரைட்டாக இருக்குதா பிரமிட் ஆஃப் பயோமாஸ். அப்போ அது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும் அப்படின்னா டெரெஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம், லேண்ட் எக்கோசிஸ்டமில் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் பிளான்ட்டுக்கு மேக்ஸிமம் பயோமாஸ் வந்துட்டு இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ அதை விட கம்மியாக ஹெரிபிவோர் பிரைமரி கன்சியூமருக்கு இருக்கும், அதை விட கம்மியாக செகண்டரி கன்சியூமர், அதை விட கம்மியாக டெர்ஷரி கன்சியூமர். ஸோ இப்படி வந்துட்டு இருக்குது. சரிங்களா? பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர். பட் ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்டடாக இருக்கிற பிரமிட் என்னதுன்னா உங்களுடைய அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமில் இருக்கக்கூடிய பிரமிட் ஆஃப் பயோமாஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்டாண்டிங் கிராப் ஆஃப் ஃபைட்டோ பிளாங்க்டான் இருக்கும், அது லார்ஜ் ஸ்டாண்டிங் கிராப் ஆஃப் ஜூ பிளாங்க்டானை சப்போர்ட் பண்ணும். ஸ்டாண்டிங் கிராப்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு பர்டிகுலர் ட்ராபிக் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸுடைய அந்த ஆர்கானிக் மேட்டர் லிவிங் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஃபைட்டோ பிளாங்க்டான் கம்மியாக இருக்குது, பிரைமரி கன்சியூமர்னு சொல்லப்படுற அந்த ஜூ பிளாங்க்டான் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இந்த கம்மியாக இருக்கிற ஃபைட்டோ பிளாங்க்டான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் வெறும் 4 மாதிரி இருக்குதா. கம்மியாக இருக்கிற ஃபைட்டோ பிளாங்க்டான இவங்க நிறையா ஜூ பிளாங்க்டானுக்கு ஃபுட்டை வந்துட்டு தராங்க. ஸோ இவங்க நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அடுத்து ஒரு ஐடியல் பிரமிட் ஆஃப் எனர்ஜியை வரையணும். இஃப் 2 லட்சம் ஜூல்ஸ் ஆஃப் சன்லைட் ஆர் அவைலபிள். பாருங்கள் 2 லட்சம் ஜூல்ஸ் ஆஃப் சன்லைட் அவைலபிள் அப்படின்னா ஸோ அதிலிருந்து உங்களுக்கு ஒரு 1% தான் ப்ரொடியூசர் கன்சியூம் பண்ணும். 2 லட்சத்துலேருந்து 1% வந்து 2000 ஜூல். இப்போ இதிலேருந்து 10% தான் அடுத்த ட்ராபிக் லெவலுக்கு போகும். சரியா? அப்போ 200. ஆளிலேருந்து 10% தான் அடுத்த ட்ராபிக் லெவலுக்கு போகும். அப்போ 20. ஆளிலேருந்து 10% தான் அடுத்த ட்ராபிக் லெவலுக்கு போகும். அப்போ 10. ஸோ இப்படி தான் அதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சரியா? ஸோ அடுத்த கேள்வி, பாண்ட் எக்கோசிஸ்டமில் ஃபைட்டோ பிளாங்க்டான் வந்துட்டு பேஸாக இருக்குது ஃபுட் செயினுடையது. அதாவது ஃபுட் செயின் பேஸில் ஃபைட்டோ பிளாங்க்டான் இருக்குது. அப்போ அதில் இருக்கக்கூடிய ட்ராபிக் லெவல்ஸ் என்னென்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், அதை சாப்பிடக்கூடிய பிரைமரி கன்சியூமர், அதை சாப்பிடக்கூடிய செகண்டரி கன்சியூமர், அதை சாப்பிடக்கூடிய டெர்ஷரி கன்சியூமர். ரைட்டா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். ப்ரொடியூசருக்கு ஃபைட்டோ பிளாங்க்டான் எக்ஸாம்பிள், பிரைமரி கன்சியூமருக்கு ஜூ பிளாங்க்டான், செகண்டரி கன்சியூமருக்கு ஸ்மால் ஃபிஷ், டெர்ஷரி கன்சியூமருக்கு லார்ஜ் ஃபிஷ். சரியா? அடுத்து பாருங்கள், வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஃபைட்டோ பிளாங்க்டான் டிஸப்பியர். ஸோ இந்த இடத்துல ஃபைட்டோ பிளாங்க்டான் போயிருச்சுன்னா என்ன ஆகும்? ஃபுட் சப்ளை டு ஹையர் லெவல்ஸு கொலாப்ஸ் ஆயிரும். அப்போ எக்கோசிஸ்டம் இம்பேலன்ஸ் ஆகி கொலாப்ஸ் ஆயிரும். இப்போ அடுத்தடுத்து இது வாழாமல் போயிடும். சரியா? ஸோ லேக்கு ரிசீவிங் சீவேஜ், ஒரு லேக் இருக்குது, கெட்ட தண்ணி சாக்கடை தண்ணியை ரிசீவ் பண்ணுது. அப்போ அதில் பாஸ் ஆன ஆல்கே பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது, அதனால ஃபிஷ்ஷெல்லாம் செத்து இருக்குது. இப்போ இந்த ப்ராசஸுக்கு என்ன பேர்? விச் ப்ராசஸ் காசஸ் ஆல்கல் ப்ளூம்? ஆல்கே பயங்கரமாக பரவுறதுக்கு எந்த ப்ராசஸ் காரணம்? பாருங்கள், இட் இஸ் கால்ட் யூட்ரோஃபிகேஷன் சொல்லுவாங்க. அப்போது அந்த சீவேஜில் வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்லாம் அதில் பரவுது. இப்போ யூட்ரோஃபிகேஷன் ப்ராசஸ் மூலமாக ஆல்கே நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது. சரிங்களா? அப்போ அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமில் இதோடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. பாருங்கள், அந்த சீவேஜில் நியூட்ரியன்ட் இருக்கும். நியூட்ரியன்னா நம்ம சாப்பிட்ற நியூட்ரியன்ட் வேறு, சீவேஜில் ஆர்கானிக் மேட்டர் இருக்கும். இப்போ நம்ம மலம்லாம் இருக்குல்ல, மோஷன் ஐட்டம், அப்போ அது சீவேஜில் இருக்கும். அதில் ஆர்கானிக் மெட்டீரியல், ஆர்கானிக் மெட்டீரியல்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன்லாம் இருக்கிற ஆர்கானிக் மெட்டீரியல் டெஃபினட்டாக இருக்கும். அது வந்து ஒரு சில ஆல்கேக்கு பாக்டீரியாக்கெலாம் நியூட்ரியண்ட்டாக தான் கருதப்படுது. அப்போ அந்த நியூட்ரியண்ட் வந்துட்டு சீவேஜ் தண்ணியை லேக்கில் கலந்தீங்கன்னா அந்த நியூட்ரியண்ட் ஜாஸ்தி இருக்கும். அப்போ அந்த ஆல்கே அதை சாப்பிட்டு ஆல்கே சூப்பராக வளர்ந்துடும். ரைட்? ஆல்கே சூப்பராக வளர்ந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், அதுக்கு CO2 கன்சியூம் பண்ணி ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும். அது ஓகே. அது ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு ஆக்சிஜனை நிறையா கன்சியூம் பண்ணிடும். பிளான்ட்னாலே ஆக்சிஜனை கொடுக்கும், நமக்கு தெரியும். பட் ஆனால் அதே பிளான்ட்டு செல்லார் ரெஸ்பிரேஷன் பண்ணி எனர்ஜி மைட்டோகாண்ட்ரியா மூலமாக ATP எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணும். ஸோ இப்போ ஆல்கே வாட்டரில் நிறைய வளர்ந்துருச்சுன்னா ஆக்சிஜன் எல்லாத்தையும் அதுவே சாப்பிட்டு கன்சியூம் பண்ணிடும். அப்போ அந்த வாட்டரில் ஆக்சிஜன் இல்லாச்சின்னா ஃபிஷ் எப்படி இருக்கும்? ஸோ ஃபிஷ் செத்துரும், அக்வாட்டிக் லைஃப் டெத் ஆயிரும். சரிட்டா? இப்போ என்ன பண்ணலாம்? ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னது அப்படின்னா லேக்குக்குள்ளார சீவேஜை கலக்கிறதுக்கு முன்னாடி ட்ரீட் பண்ணணும். அதில் இருக்க ஆர்கானிக் மேட்டர்லாம் டெலிட் பண்ணிவிட்டு அல்லது கிளியர் பண்ணிவிட்டு தான் அனுப்பணும். ரைட்டா? புரியுதா? அப்புறம் ஃபர்டிலைசர் யூஸை வந்துட்டு மினிமைஸ் பண்ணணும். ஏன்னா ஃபர்டிலைசரை விவசாய நிலத்தில் போடுவாங்க, மழை பெய்யும் பொழுது அந்த விவசாய நிலத்தில் தண்ணி கலந்து அந்த தண்ணி அப்படியே அடிச்சுக்கிட்டு லேக்கில் போய் கலக்கும். அப்படி அந்த தண்ணி விவசாய நிலத்தில் அடிச்சுக்கிட்டு லேக்கில் போய் கலக்கும் போது அந்த தண்ணியில் அந்த ஃபர்டிலைசரும் கலந்து தான் அந்த லேக்கில் போகும். இப்போ ஃபர்டிலைசரில் ஆர்கானிக் மேட்டர் இருக்குது, அதை வச்சுட்டு அந்த நியூட்ரியண்ட்டை வச்சுட்டு நம்ம லேக்கில் இருக்கிற ஆல்கே பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகி ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணி ஃபிஷ்ஷு மற்ற அக்வாட்டிக் மேட்டர்லாம் வளர விடாமல் பண்ணிடும். சரியா? ஸோ அதனால தான் அதை யூஸ் பண்ணுறதை குறைக்கணும், ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறது. மென்ஷன் எனி ஹியூமன் ஆக்டிவிட்டி வித் சிமிலர் எஃபெக்ட். ஸோ அதான் அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப், டிட்டர்ஜென்ட் டிஸ்சார்ஜ். நான் சொன்னல அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃபும் இதுவும் சம்மந்தப்பட்டது தான்.
டிட்டர்ஜென்ட் டிஸ்சார்ஜ்னா அப்படின்னா மனுஷன் டிட்டர்ஜென்ட் ஜாஸ்தி யூஸ் பண்ணி அதை லேக்கில் கலக்கிறான் அப்படின்ற பட்சத்தில் அதுலேயும் ஒரு சில கெமிக்கலில் ஒரு சில ஆர்கானிக் மேட்டர்லாம் மேபி இருக்கலாம், ஒரு சில நியூட்ரியன்ட் இருக்கலாம், அல்லது ஒரு சில அன்வான்ட் விஷயம்லாம் இருக்கலாம், ரைட். ஸோ இது மூலமாக பாருங்கள், ஆர்கானிக் மேட்டர் இருக்குன்னு சொல்ல மாட்டோம், டிட்டர்ஜென்ட் வந்து கெமிக்கல் தானே. ஸோ டிட்டர்ஜென்ட்டில் ஒரு சில அன்வான்ட் வேஸ்ட் இருக்கும், அப்போ அது வந்து தண்ணியில் கலந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிஷ் எல்லாம் செத்துரும்ல, புரியுதா? அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃபில் ஃபர்டிலைசர் போகுது, அதில் ஒரு சில நியூட்ரியன்ட் இருக்குது இல்லை, அந்த நியூட்ரியன்ட் இருக்கலாம், ஒரு சில நேரம் வந்து அன்வான்ட் கெமிக்கல்ஸ் இருக்கலாம், அந்த கெமிக்கல்லாம் ஃபிஷ்ஷை வந்து அழிக்குது. டிட்டர்ஜென்ட் போடும்போது அதில் டெஃபினட்டாக அன்வான்ட் கெமிக்கல்ஸ் தான் இருக்குது, அதை ஃபிஷ்ஷை வந்துட்டு அழிக்குது. யூட்ரோஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் சீவிச் கலக்கும் போது அதில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டரை ஆல்கே நிறையா சாப்பிட்டு பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகி ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணி ஃபிஷ்ஷெல்லாம் சாகடிக்குது. டிட்டர்ஜென்ட் டிஸ்சார்ஜ் அக்ரிகல்ச்சர் ரன் ஆஃப்லாம் மனுஷனால் வருது, மோஸ்ட்லி கெமிக்கல்ஸ் தான் அதில் கலக்கும். அந்த கெமிக்கல்ஸ் தண்ணியில் கலந்துச்சுன்னா ஃபிஷ்ஷால் வாழ முடியாது, சரியா? அப்போ அக்வாட்டிக் லைஃப் செத்துரும். ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு கிராஸ்லேண்ட் எக்கோ சிஸ்டமில் கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி 4000 கிலோ கேலரி பெர் மீட்டர் ஸ்கொயர் பெர் இயர், ரெஸ்பிரேட்டரி லாஸ் 2000 கிலோ கேலரி பெர் மீட்டர் ஸ்கொயர் பெர் இயர். அப்போது ஹெர்பிவோர் எவ்வளோ கன்சியூம் பண்ணுதுன்னா 500 கிலோ கேலரி பெர் மீட்டர் ஸ்கொயர் பெர் இயர். இப்போ நெட்டு பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ நெட்டு பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ரெஸ்பிரேட்டரி லாஸ், கரெக்டாக? ஸோ இப்போது கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி 4000, ரெஸ்பிரேட்டரி லாஸ் 2000, சப்ராக்ட் பண்ணால் 2000. ஸோ தேட் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வந்து ஹெர்பிவோர் யூஸ் பண்ணுது. ஸோ பாருங்கள், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கவனிங்க, நெட்டு பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ வருது? 2000. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ஹெர்பிவோர் 500 கன்சியூம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, சரிங்களா? அப்போ நெட்டு பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி 2000, அதுலேருந்து ஒரு 500 தான் வந்துட்டு என்ன பண்ணுதுங்க, ப்ரொடியூசர் வந்துட்டு ஹெர்பிவோருக்கு கொடுக்குது, அதை தான் ஹெர்பிவோர் கன்சியூம் பண்ணிக்குது. அப்போது 2000ல் 500 எத்தனை பர்சன்டேஜ்? 2000ல் 500 எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 25% வரும். இப்போ அந்த நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டிலேருந்து ஒரு 25% தான் உங்களுக்கு ஹெர்பிவோருக்கு போகுது, சரியா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் வித் த ரிமைனிங் எனர்ஜி? பாக்கி எனர்ஜி என்ன ஆகும்? அப்போது 2000ல் 500 ஹெர்பிவோருக்கு போகுது, பாக்கி 1500 எங்கே போகுது? ரிமைனிங் எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீகம்போசருக்கு போகும். 10% ஐ மீன் 10% போகிறது அது வேறு கணக்கு. பட் இங்கே ப்ரொடக்டிவிட்டியில் ஹெர்பிவோர் கன்சியூம் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ கேன் சே, ஸோ இந்த கொஷின் படி ஹெர்பிவோர் கன்சியூம் பண்ணுறது 500 கேலரி, ரைட்டா? நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி வந்துட்டு 2000 கேலரி. ஸோ 500 போச்சுன்னா பாக்கி 1500. ஸோ அது வந்து எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ரொடியூசர் செத்த பிறகு அந்த ப்ரொடியூசரை ஒரு டீகம்போசர் சாப்பிடுதுன்னா அப்போ அந்த பாக்கி 1500 வந்து அந்த டீகம்போசருக்கு போகும். அப்படி இல்லை அந்த ப்ரொடியூசர் செத்த பிறகு டெட்டு மேட்ரு டெட்ரிட்டஸ்ன்னு சொல்லுவோமா, அந்த டெட்ரிட்டஸ்லேயே அந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகி கிடக்கும், சரியா? புரியுதா? அப்போ பாருங்கள், வாட் இஸ் இட்ஸ் எக்காலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்? ஸோ அப்போ என்ன இண்டிகேட்ஸ் பண்ணுது அப்படின்னா எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் எஃபிஷியன்சியை இண்டிகேட் பண்ணுது, அப்புறம் எக்கோசிஸ்டத்துடைய ப்ரொடக்டிவிட்டியை இண்டிகேட் பண்ணுது. இப்போது இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய எக்காலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போது ப்ரொடியூஸ் ஆகிற அந்த பயோமாஸ் கண்டென்ட்டில் ரெஸ்பிரேட்டரி லாஸ் போக பாக்கியை தான் அடுத்த ட்ராபிக் லெவலுக்கு அது கொடுக்க போகுது. ஸோ அதனால் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் எஃபிஷியன்சியை வந்து இது காட்டுது. எல்லாத்தையுமே கொடுக்க போகிறதில்ல, அதுவும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குது, புரியுதுங்களா? ரெண்டாவது, ஒரு எக்கோசிஸ்டத்துடைய ப்ரொடக்டிவிட்டி நமக்கு தெரிய வருது, எந்த அளவுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட் ப்ரொடியூஸ் ஆகுது, பயோமாஸ் ஆர்கானிக் மேட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற மேட்டர் நமக்கு தெரிய வருது இந்த கேஸில். ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சரு. இப்போ அடுத்து பாருங்கள், ஹவு டஸ் அ சிம்பிள் ஃபுட் செயின் எக்ஸாம்பிளிஃபை த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்? ரொம்ப சிம்பிள் தான் ஃபுட் செயின். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா அப்படின்னா அந்த சோலார் எனர்ஜி யார் ட்ராப் பண்ணுறா? பிளான்ட்டு ட்ராப் பண்ணுறாங்க. அதை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக அதை குளுக்கோஸாக மாற்றுது. அப்போ சோலார் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியாக மாறுது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக. அப்போ பிளான்ட்ஸ் வந்து அதை சாப்பிடும் பொழுது, அதாவது ஐ கேன் சே பிளான்ட்ஸை அனிமல்ஸ் சாப்பிடும்போது, இந்த பிளான்ட்ஸ் ஆர் கன்சியூம்டு பை அனிமல்ஸ், ஹெர்பிவோர் பிளான்ட்டை கன்சியூம் பண்ணும்போது அந்த பிளான்ட்டில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டர் இருக்குல்ல, அதாவது அந்த குளுக்கோஸ், அந்த கெமிக்கல் எனர்ஜி, ஸோ அது வந்து அனிமலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, சரிங்களா? அப்போ அந்த ஆர்கானிக் மேட்டரில் சம் அமௌண்ட்டு ஹீட்டாக கூட லாஸ் ஆகும், ஹீட்டாக கொஞ்சம் அமௌண்ட்டு ஆர்கானிக் மேட்டரில் லாஸ் ஆகும், மிச்சம் தான் வந்து அந்த ப்ரைமரி கன்சியூமருக்கு ஹெர்பிவோருக்கு போகுது. ஸோ அப்போ அந்த ஹீட்டாக லாஸ் ஆகிறது எப்படின்னா ரெஸ்பிரேஷன் மூலமாக, ரைட்டா? ஸோ அப்போது அந்த ப்ரொடியூசரோ அல்லது அந்த கன்சியூமரோ செத்து போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆர்கானிக் மேட்டர் வந்துட்டு டெட்ரிட்டிவோருக்கு போகும், டெட்ரிட்டிவோர், அதாவது அந்த ஆர்கானிக் மேட்டரை பிரேக் டவுன் பண்ணக்கூடிய சாப்பிடக்கூடிய ஒரு மேட்டர் தான் டெட்ரிட்டிவோர். அப்போ அவங்களுக்கு அந்த எனர்ஜி போகும், அதை நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஸோ ஆஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு கிரியேட்டிவ் ஆகுறதுல டிஸ்ட்ராய் ஆகுறதுல, பட் டிரான்ஸ்ஃபார்ம் தான் ஆகுது. ப்ரொடியூசர்லேருந்து ஹெர்பிவோருக்கு போகுது, அதுலேருந்து அடுத்த டாபிக் லெவலுக்கு போகுது. அப்படி இல்லை இது செத்து போயிடுச்சு, ப்ரொடியூசரோ ஹெர்பிவோரோ செத்து போயிடுச்சுன்னா அங்கேருந்து டெட்ரிட்டிவோருக்கு போகும்,
ஸோ எங்கேயும் இது வந்து உருவாகிறதும் இல்லை, வேஸ்ட் ஆகிறதும் இல்லை. ஸோ அதுதான் மேட்ரு. இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். சரியா? இப்போ இந்த டேபிள் என்ன காட்டுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பேர்ட் ஸ்பீசிஸை காட்டுது. ஐடென்டிஃபை த காமன் ஃபேக்டர் இன் ரீஜியன்ஸ் வித் அ ஹையர் நம்பர் ஆஃப் பேர்ட் ஸ்பீசிஸ், சஜஸ்ட் அட்லீஸ்ட் 2 reasons ஃபார் திஸ் கிரேட்டர் டைவர்சிட்டி. இப்போ கொடுத்துருக்கிறதுல எந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஹையர் நம்பர் ஆஃப் பேர்ட் ஸ்பீசிஸ் இருக்குன்னு சொல்லணும். பார்த்தாலே தெரியுது. எதுக்காக அங்கே ஹையர் நம்பர் ஆஃப் பேர்ட் ஸ்பீசிஸ் இருக்குது, ஒரு 2 ரீசன் சொல்லுங்கப்பான்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் ஹையர் டைவர்சிட்டி வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா ஈக்குவேட்டாக இருக்குது, ரைட், அல்லது ட்ராபிக்கல் ரீஜனில் தான், ஐ மீன் ஈக்குவேட்டாக இருக்குது நியர்பையாக இருக்க ரீஜனில் அல்லது ட்ராபிக்கல் ரீஜனில் தான் டைவர்சிட்டி ஜாஸ்தி இருக்கும். ரைட்? ஸோ ஏன் அப்படின்னா அப்போ பாருங்கள் இதில் பார்க்கும்போது கொலம்பியா, ஸோ அங்கே தான் மோஸ்ட்லி ஈக்குவேட்டாக இருக்குது நியர்பையாக இருக்க ரீஜன், ட்ராபிக் ரீஜன், அங்கே தான் டைவர்சிட்டி ஜாஸ்தி இருக்குது. இப்போ 2 ரீசன் கேட்குறாங்க. ரைட்? ஸோ நம்ம 3 கூட கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு ஸ்பீசியேஷன் அப்படிங்கிறது புது புது வகையான ஸ்பீசிஸ் ஃபார்மேஷன் ஆகிறது. அந்த ஸ்பீசியேஷன் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா அது நல்லபடியாக நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டைவர்சிட்டி உருவாகும், பலவிதமான ஸ்பீசிஸ் உருவாகும். அப்படி அந்த ஸ்பீசியேஷன் ஆகணும் அப்படின்னா நிறைய டைம் கொடுக்கணும். ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். நிறைய டைம் கொடுத்தீங்கன்னா நிறைய ஸ்பீசிஸ் வரும். அப்போது இந்த டெம்பரேட் ரீஜன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கிளேசியேஷன்ஸ் நடந்திருக்கும். இந்த பனிப்பாறையெல்லாம் உருகிறது, அந்த மாதிரி மேட்ரு நடந்திருக்கும். அது ஒரு டிஸ்டர்பன்ஸ். பட் ட்ராபிக்கில் அப்படிப்பட்ட மேட்ரு வந்து நடக்காது. ட்ராபிக் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ரிலேட்டிவ்லி அன்டிஸ்டர்ப்டு தான் இருந்திருக்குது ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ணல. இந்த பனிப்பாறை கரையிறது அந்த பிரச்சனைலாம் நடக்கலை. அதனால பார்த்தீங்கன்னா டைம் ஜாஸ்தி கிடச்சிருக்குது. லாங் எவல்யூஷனரி டைம் அதுக்கு கிடச்சிருக்குது. எதுக்காக அப்படின்னா புது புது ஸ்பீசிஸை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீசிஸை ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு. சரியா? புரியுதா? 2வது ரீசன் ட்ராபிக்கல் என்விரான்மெண்ட்டு டெம்பரேட் மாதிரி கிடையாது. இது வந்து இட் இஸ் லெஸ் சீசனல். டெம்பரேட்டில் தான் சீசன்ஸ் ஜாஸ்தி வந்துக்கிட்டே இருக்கும். சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங்கு, ஆட்டமு, ரெயின்னு வந்துக்கிட்டே இருக்கும். இதில் சீசன்ஸ் ரொம்ப மாறிக்கிட்டே இருக்காது. ஓரளவுக்கு மாறும், ரொம்ப மாறாது. ஸோ ரிலேட்டிவ்லி ஓரளவுக்கு கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். மாறினாலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி கான்ஸ்டண்ட்டாக என்விரான்மெண்ட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீஷ் ஸ்பெஷலைசேஷன் உருவாகும். ஒரு சில உயிரினங்கள் நல்லா டெவலப் ஆகும், அதோடைய ஏரியா ஹேபிடட் நல்லா டெவலப் ஆகும், அந்த இடத்துல நல்லா ஃப்ளரிஷ் ஆகும், புது புது ஸ்பீசிஸ் உருவாகும். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் வரதுனால டைவர்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எக்ஸ்ட்ராவாக 3வது ரீசன் பாருங்கள், மோர் சோலார் எனர்ஜி ட்ராபிக்கில் இருக்கும். ஸோ மோர் சோலார் எனர்ஜி ட்ராபிக்கில் இருக்கிறதுனால அங்கே நிறைய ஃபோட்டோசின்ஸ் நடந்து ப்ரொடக்டிவிட்டி ஹையாக இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டைவர்சிட்டி இன்டைரக்டாக இன்க்ரீஸ் ஆகுது. நிறைய ஸ்பீசிஸ் வரணும் அப்படின்னா சோறு தேவை. ஃபஸ்ட்டு சோறு. இந்த சோறை யார் கொடுப்பா? பிளான்ட்டு சோறை கொடுக்கணும்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணணும். அதுக்கு நிறையா சோலார் எனர்ஜி தேவை. ஸோ இப்படி இன்டெரக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. சரியா? ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரியுது அப்படின்னு நம்புறேன். ரைட்? ஸோ வி கேம் டு த எண்ட் ஆஃப் த செஷன் பசங்களா. நான் சொன்ன மாதிரி நீட் படிக்கிற பசங்களுக்கான ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் தான் இது. ஸோ அக்டோபர் 6 ஆரம்பிச்சு ஜனவரி மிடில் போர்ஷன்ஸ் முடிச்சிருவோம். அப்புறம் கிராஷ் கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு கொடுப்போம். கோர்ஸோட ப்ரைஸ் 10K. பட் இப்போ ஆஃபரில் DOC 2026 அப்படின்ற கூப்பான் கூட போட்டிங்கன்னா 15% ஆஃபர் கிடைக்கும். ஸோ 8499 இன்க்ளூடிங் GST அப்படிங்கிற ப்ரைஸை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த ப்ரைஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஆன்லைன் கோர்ஸை நீங்கள் ஒரு டேபில் பார்க்கணும் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா we are providing it. அதோடைய ப்ரைஸ் 24,648 இன்க்ளூடிங் GST. லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்ட் வீடியோஸ் இருக்கும், கொஷின் டிஸ்கஷன் இருக்கும், மென்டார் இருப்பாங்க, ஃபீச்சரு, கொஷின் ப்ராக்டிஸ் ஃபீச்சரு, GIB அப்படின்ற ஒரு காம்படிட்டிவ் மந்த்லி ஒரு எக்ஸாம் மாதிரி நடக்கும். ஸோ அது மூலமாக உங்களுடைய ரேங்கிங் தெரிய வரும். ப்ளஸ் ஆல் இண்டியா டெஸ்ட் சீரிஸும் அவைலபிளாக இருக்குது. சரியா? இப்போ இதுதான் அந்த டேபு. இதே கோர்ஸ் ஆஃப்லைனில் திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூரில் இருக்கிற நம்மளுடைய ஆஃப்லைன் Xylem ஹைப்ரிட் கேம்பஸில் இருக்குது. கோர்ஸோட ப்ரைஸ் 29,500 இன்க்ளூடிங் GST. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன டேட்ஸில் போர்ஷன்ஸை முடிச்சுட்டு உங்களுக்கு LMRPன்னு சொல்லக்கூடிய கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராம், டெஸ்ட் சீரிஸு, ஆப் ஆக்சஸ், மைண்ட் மேப்பு, ஸ்டடி மெட்டீரியல், இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சென்டருக்கு வாங்க, அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை உங்களோட கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். சரியா? Until then, bye bye, Tata, take care, keep learning, keep growing. See you.